அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரிஷா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பேபி ஃபுட் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லா குழந்தைகளுக்குமே சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தையா இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். பெரிய குழந்தைங்களா இருந்தால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் அதை எப்படி செய்யணும்னு செய்யும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பால் வந்து இது காய்ச்சின பால். நான் 1 கிளாஸ் பால் இங்கே வச்சுருக்கேன். அதோட அவல் வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவு. இது வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து 2.5 வயசு ஆச்சு. அவனுக்காக நான் இது இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அவல். நீங்கள் குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தையா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவல். அதோட அவல் வந்து எல்லா கடையிலுமே ஈஸியாக கிடச்சிரும். நார்த் சைடில் வந்து கிராமத்தில் நெல் வந்து கொடுத்துட்டு மிஷினில் ரெடி பண்ணிப்பாங்க அவல். இங்கே வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறோம். ஒரிஷா போகும்போது கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்து வச்சுப்போம். ஏன்னா அவல் வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் நிறைய ஃபுட்டெல்லாம் செய்யலான்னு சொல்லி நான் என்னோடய சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பிஸ்கட்டு. நீங்கள் பிஸ்கட் எந்த பிஸ்கட் குழந்தைக்கு கொடுப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. வீட்டா பிஸ்கட் அந்த மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை, பேரிச்சம்பழம் ஒரு 4 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்கட் வேணான்னு நினச்சிங்கன்னா பிஸ்கட்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம். இந்த பாலில் இந்த எல்லா பொருளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இது ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் 1 வயசு குழந்தையா இருந்தால் பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் பால் விட்டு மிக்சியில் நல்லா கிரைண்டிங் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது பல் வளர்ந்த குழந்தைங்க, பல் இருக்கவங்க கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பசங்களுக்கு இப்போ 10 வயசு 12 வயசு பசங்களுக்கெல்லாம் அப்படியே நம்ம ஃப்ரூட்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி அவல் அவங்களுக்கு பிடிச்சதை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து கொடுக்கலாம். வெறும் ஃப்ரூட்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி அவலோட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பசியும் அடங்கும். அதோட நல்ல தண்ணி தாகம் எடுக்கும் இதை சாப்பிட்டா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃபுட்டு. நார்த் சைடில் நிறைய இந்த ஃபுட்டை வந்து காலையில் எந்திரிச்சோடனே குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதோடு பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட விரதம் எடுக்கும்போது வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வாழைப்பழம் அப்புறம் ஆப்பிள் என்ன ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து பாலில் இந்த மாதிரி அவல் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையாக குழந்தைங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட உடம்புக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே கடையில் விற்கிற ஐட்டம்ஸும் அதை சேர்த்து கொடுக்கும்போது அவங்களோட ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லைங்களா. நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக இருந்தாலும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது. இதை சாப்பிட்டா வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவல் வந்து நிறைய தண்ணி இழுக்கும்னு சொல்லி. இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும். தண்ணி எவ்வளோ குடிக்கிறாங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது தானே. அதனால் நம்ம நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இதை அவங்களுக்கு ஊட்டும் போதே நடுவில் தண்ணி கேட்டால் கொஞ்சமாக கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக கொடுங்க. குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல பசி தாங்கும். அதுக்கப்புறம் இது நல்ல பசியும் இதை தூண்டிவிடும். நிறைய நம்ம ஃப்ரூட்ஸை சேர்க்கும்போது நல்ல இந்த வெறும் ஃப்ரூட்ஸை கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால டேஸ்ட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த அவல் வந்து நீங்கள் சிவப்பு அவல் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் நொறுக்கு தீனி ஒன்று போட்டிருப்பேன் இந்த மாதிரி அவல் வச்சு. அதில் வந்து முதல்ல நான் அவலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியிருப்பேன் வெறும் பேனில். அந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வறுத்த அவல் போட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். அதோட சிகப்பு அவலும் அது கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரிஷாவில் அது கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுப்பாங்களான்னு சென்னையில் எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வேளை குழந்தைங்களுக்கு சிவப்பு அவல் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி வெள்ளை அவலே கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாதம் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நார்த் சைடில் வந்து அதிகமாக இட்லி தோசை பூரி அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த
தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு, கெட்டியாகிட்டே இருக்குது. நம்ம கொடுக்கறதுக்குள்ளே கரெக்டான லெவலுக்கு வந்துடும் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதோட என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் நிறைய நார்த் ரெசிபீஸ்லாம் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். பேபி ஃபுட்ஸும் நிறைய போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு கொடுத்து நம்ம குழந்தைங்கள நல்லா சாப்பிட வைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்